சேலம் மாவட்டம் ஏற்காடு வனப்பகுதியில் சூட்கேஸில் பெண் சடலம் கிடந்த சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த வாரம் ஏற்காடு மலைப்பாதையை ஒட்டிய வனப்பகுதியில் சூட்கேஸில் கிடந்த பெண் சடலத்தை மீட்டனர். சூட்கேஸில் இருந்து ரசீதை வைத்து போலீசார் விசாரணை நடத்திய போது கோவையில் உள்ள கடையில் சூட்கேஸ் வாங்கியது தெரியவந்தது. தனிப்படை அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் மன்னார்குடியை சேர்ந்த நடராஜன் மற்றும் அவரது நண்பர் கனவளவன் ஆகியோர் கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்தனர். இது தொடர்பாக இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்திய போது கொலை செய்யப்பட்ட பெண் தேனி மாவட்டத்தை சேர்ந்த சுப்புலட்சுமி என்பதும் அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதும் தெரியவந்தது. சுப்புலட்சுமியும் திருமணமான நடராஜனும் கத்தாரில் பணியாற்றிய போது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவாக மாறியுள்ளது. பின்னர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருவரும் சொந்த ஊர் திரும்பிய போது கணவரிடம் கத்தார் செல்வதாக பொய் சொல்லி 5 லட்சம் ரூபாயுடன் வீட்டை விட்டு வெளியேறிய சுப்புலட்சுமி கோவைக்கு சென்று அங்கு தனியாக வீட்டை வாடகைக்கு எடுத்து நடராஜனுடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார். இதனிடையே சுப்புலட்சுமியின் பெயரை கையில் டாட்டுவாக வரைந்திருந்த நடராஜன் அதனை அழித்தால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த நடராஜன் சுப்புலட்சுமியை தாக்கியுள்ளார். இதில் நிலை குலைந்த சுப்புலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடந்த டிசம்பர் மாதம் நடந்த இந்த சம்பவத்தில் கொலையை மறைக்க எண்ணிய நடராஜன் தனது நண்பர் கனிவளவனுடன் சேர்ந்து உடலை சூட்கேஸில் அடைத்து கடந்த 3 மாதங்களாக காரில் வலம் வந்ததாக கூறப்படுகிறது. இறுதியில் ஏற்காடு மலைப்பாதையில் 40 அடி பாலம் அருகே இருவரும் சேர்ந்து உடலை வீசியது அம்பலமானது. போலீசார் நெருங்குவதை அறிந்த இருவரும் கடையில் விஏஓவிடம் சரணடைந்ததாக விசாரணையில் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.